எவ்ரிவன், இந்த மினி விலாகில் ஆடி கடவுள் அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண பூஜையோட விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எல்லா வருஷமும் ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து புடவை வச்சு படையல் பண்ணுவோம். இந்த வருஷம் சூப்பரான வந்து ஒரு மஞ்சள் கலர் புடவை தான் அம்மனுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த மஞ்சள் புடவை மெரூன் ப்ளவுஸ் போட்டு சூப்பராக வந்து அம்மனை அலங்காரம் பண்ணி மனையில் வந்து உட்கார வச்சாச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறோட நிறைய இடத்துல வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கம் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரிசி பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை வந்து அம்மனுக்கு படையல் பண்ணி பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து பகிர்ந்துப்போம், கூழும் பண்ணுவோம். பட் எங்கள் ஊர் பக்கம் அந்த நேம் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம அம்மனுக்கு ஏன் குறை வைக்கணும், கஞ்சி கூழ் ரெண்டுமே காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு கஞ்சி கூழ் சக்கரை பொங்கல் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாமே வச்சு தான் படையல் பண்ணியிருந்தோம். அண்ட் படையல் பண்ணும்போது தேங்காய் உடைக்கும் போது எல்லா வருஷமும் ஒரு பயம் இருக்கும், தேங்காய் நல்லபடியாக உடையணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தேங்காய் சமமாக உடஞ்சதோடு சேர்த்து அம்மன் வந்து அழகான ஒரு குட்டி பூவை அந்த தேங்காய்க்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பூவை பார்த்தப்ப. இத்தனை வருஷம் பூஜை பண்ணுறோம், ஒரு தடவை கூட பூ விழுந்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து தேங்காயில் வந்து பூ கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த பூஜை பண்ணது. ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. பூஜைக்கு வந்து கஞ்சி கூழோடு சேர்த்து அம்மனுக்கு வந்து பானகரம் நீர்மோர் எல்லாமே வந்து படையலில் வச்சுருந்தோம். துள்ளு மாவு எல்லாமே வந்து அம்மனுக்கு ஒரு குறையும் வைக்காமல் எல்லாமே வந்து அம்மனோட இலையில வச்சு பரிமாறி திருப்தியாக பூஜை பண்ணிவிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் காக்காக்கும் சாப்பாடு வச்சுட்டு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்து இந்த கஞ்சி கோழி எல்லாமே வந்து ஷேர் பண்ணி திருப்தியாக அந்த பூஜையை வந்து பண்ணோம். ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றி படையல் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் யார் வீட்டில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுற ட்ரெடிஷனும் தெரியுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு சாமிக்கு ஒரு படையல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மினி விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.